நாட்டின் முன்னணி இந்திய உணவகமாக உருவெடுத்துள்ள இந்தியா கேட் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி தனது 8வது நிறைவாண்டை கொண்டாடியது. அதன் முதல் கிளையான சைபர் ஜெயாவில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களுடன் அக்கொண்டாட்டம் நடைபெற்றது. அதே சமயம் அதன் அனைத்து 11 கிளைகளிலும் அன்று ஒரு நாள் முழுவதும் டைன் இன் முறையில் அமர்ந்து உணவுண்ட வாடிக்கையாளர்களுக்கு 8 விழுக்காடு விலை கழிவு சலுகையும் வழங்கப்பட்டது. இந்த 8ஆம் ஆண்டு வெற்றி பயணத்தில் உடன் இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட இந்தியா கேட் நிர்வாக இயக்குனர் சரவணன் சுப்பிரமணியம் தனது நீண்ட நாள் ஆசையான புற்றுநோய் அறக்கட்டளையை தொடங்கும் அறிவிப்பையும் வெளியிட்டார். 8 years of India Gate Journey. இந்தியா கேட் ஜேர்னி பற்றி சொல்லணும்னா இது ஒரு அழகான பூங்காவனத்தில் இமீடியட்டாக கொண்டு போய் கட்டின ஒரு கோட்டை கிடையாது. ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் சூறாவளியும் புயல் காற்றுக்கும் நடுவில் உருவாக்கின ஒரு கோட்டை. கடினமான உழைப்புக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்டமிக் மூமெண்ட்ஸ்லேருந்து கடந்து வந்த ஒரு ஜேர்னி. இந்த ஒரு 11 கிளைகள் முடிஞ்சு 12வது கிளைகள் போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்களாக்கா, கண்டிப்பாக கஸ்டமரோட சப்போர்ட் தான். உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, நன்றி. ஸோ அந்த நன்றியை சாதாரணமான ஒரு வாய் வார்த்தையில் சொல்லாமல் ரொம்ப நாள் கனவு எனக்கு ஒன்று இருக்குது. அதாவது என்னோடய ஆரம்ப கால வெஜிடபிள் வியாபாரத்துலேருந்தே ஒரு கனவோடு தான் இருக்கேன். எப்படியாவது ஒரு சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் கொண்டு வந்துடணும். ஸோ இன்றைய நிலைமையில் நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற இந்த இந்திய கஸ்டமர்களுக்கு நம்ம ஒரு சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த வேலையில் இந்த 8வது வருஷத்தில் விஷயத்தை ஆஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னு கேட்டிங்களாக்கா, ஏஸ் ஆன் கேன்சர் இந்தியா கேட்னு சொல்லி ஒரு சேரிட்டி சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் எடுத்து வரோம். இதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் வேலை இந்த மாதத்தில் தொடங்குகிறோம். கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக ROSல பதிகிறதுலேருந்து இது எல்லாம் வர்றதுக்கான காரணம் இந்தியா கேட் ஒரு வளர்ச்சியை நோக்கி எப்போதுமே சென்று இருக்கிறதுனால தான் இதை செய்ய முடியுது. இந்த இந்தியா கேட் புற்றுநோய் அறக்கட்டளை நாட்டிலுள்ள புற்றுநோயாளிகளின் நலன் காக்க உதவும் என புற்றுநோயில் இருந்து மீண்டு வந்தவருமான சரவணன் கூறினார். அறக்கட்டளை தொடக்க வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இவ்வேளையில் தேசிய தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் அனைத்து கிளைகளும் சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு மலேசிய கொடிகள் விநியோகம் செய்யப்பட்டன. சிறப்பம்சமாக மருடேக்கா இனிப்புகளும் வழங்கப்பட்டன.